கடமையை நீங்க செய்யுங்க. தேங்க்ஸ். சொல்றா, எதுக்கு தேவையில்லாம சுமித்ரா குத்துன? ஆர்த்தியை கொல்ல போனேன். ஆனா அந்த கிறுக்கச்சி குறுக்க வருவான்னு தெரியாம போச்சு. எதுக்கு அவளை கிறுக்க சொல்ற? செருப்பு பிஞ்சிரும் நாயே. சரா, நீ ஆர்த்தி நினைச்சு சுமித்ரா குத்துற ரைட்டு. நெல்லூர் ஜெயில இருந்து உன் கூட 2 அக்யூஸ் எஸ்கேப் பண்ணானுங்க. எங்கடா அவனுங்க? அவன் திருப்பதியில செத்து போயிட்டான். அதான் உனக்கு தெரியுமே. அட சை, அவன் திருப்பதியில இறந்து போன விஷயம் எனக்கு தெரியும். நான் இன்னொருத்தரை பத்தி கேக்குறேன். ஆமா, அவன் திருப்பதியில இறந்து போனாலே அவனை யார் போட்டது? நீயும் உன்னோட இன்னொரு கூட்டாளியுமா? ஏன் ஆளே நான் எதுக்கு கொல்லணும்? அப்படின்னா அவன் எப்படி செத்தான்? அது எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் இங்க சுத்திட்டு இருக்கேன்ல. சரி, உன்னோட இன்னொரு கூட்டாளி எங்க? அவனை காணோம். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அதுவும் தெரியலையா? சரி ரைட்டு. நேத்து ராத்திரி உங்க அப்பா வீட்டுக்கு போற மாதிரி போக்கு காட்டிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு தானே போனேன். எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்க. எங்க அப்பாவை பாக்கிறதுக்கு நான் போவே இல்லை. ஏய், உன்கிட்ட எத்தனை மொபைல் இருக்கு? எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட இருக்கு. எவ்ரிடே we are tracking your mobiles. நீ யூஸ் பண்ற பர்சனல் ஒரு நம்பர் 9841210237. அது நேத்து ராத்திரி உங்க அப்பா வீட்ல இருந்து சிக்னல் போயிருக்கு. இதுக்கு என்னடா பதில் சொல்ற? ஐயோ, நீ சொல்ற நம்பர் என்கிட்ட இல்ல. அது காணாம போனது ஒரு கபூதி பையன். அவன்கிட்ட நான் கொடுத்த நம்பர். அந்த கபோதி எதுக்குடா உங்க அப்பா வீட்டுக்கு போனா? எனக்கு தெரியலையே. தெரியல. நான் கேக்குற எல்லா கேள்விக்கும் தெரியல பதில் சொல்லிட்டு அடிக்கிற அடியில அவன் அட்ரஸே தெரியாம போற பாரு. உண்மையை சொல்றதுனாலும் அது எனக்கு தெரிய வேணாமா? உன்ன மாதிரியே எனக்கு தெரியாது. கொஞ்சம் என்ன தூங்க விடு. தூங்கணுமா? பார், மறுபடியும் வருவேன், விசாரிப்பேன். ரெடியாரு. அடி வாங்குறதுக்கும் பதில் சொல்றதுக்கும். புரிஞ்சுதா? ஆர்த்தி, என்ன ஆர்த்தி யோசிச்சுட்டு இருக்க? மேடம், என்ன மேடம் நீங்க? சாரு மேடம் தான் புரியாம நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அது இதுன்னு ஏதோ சொல்றாங்கன்னா நீங்களும் ஆமா பண்ணுங்கன்னு நாங்களும் உங்களுக்கு ஒத்தாசை பண்றோம்னு தூபம் போட்டு ஏத்தி விடுறீங்களே மேம். நீங்களும் அது சொல்லிருக்க வேண்டாமா? இந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன்லாம் சரியா வராதுன்னு. ஆர்த்தி, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை விட பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் தான் சரியா வரும்னு எனக்கு தோணுது. என்ன மேம் புரியாம பேசாதீங்க. ஒரு போலீஸ் ஆபீசரா சொல்லுங்க, இது சாத்தியமா? செல்வியக்கா சொன்ன மாதிரி ஆளு அம்பு படையோட இருக்கிற போலீஸ்காரங்களே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொலை கேஸ் எந்த துணையும் இல்லாம நம்ம 4-5 பொம்பளைங்க சேர்ந்து கண்டுபிடிச்சிட முடியுமா? ஏ ஆர்த்தி, நீ ஏன் இவ்ளோ நம்பிக்கை இல்லாம பேசுற? கண்டுபிடிக்க முடியாத நீ ஏன் நெகட்டிவா பேசுற? கொஞ்சம் பாசிட்டிவா நானு. பாசிட்டிவா நினைக்கிறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா இறங்க போற காரியம் என்ன, அதுக்குள்ள இருக்கிற ரிஸ்க் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் கால்குலேட் பண்ணாமையா மேடம் இந்த மாதிரி ஒரு காரியத்துல இறங்குறேன்னு சொல்லிருப்பாங்க? மேடம் அதெல்லாம் யோசிச்ச மாதிரி எனக்கு தெரியல. எங்க அப்பா ஒரு பாம்பு, அதுவும் விஷ பாம்பு. அவரோட பல்லதான் புடுங்கியாச்சே. என்ன பார்த்தாலே அவர் பயப்படுவாரு தெரியுமா? இல்ல மேம், அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவருக்கு பின்னாடி சாதி வெறி பிடிச்ச ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அதுக்கு நம்ம பயந்தா தானே ஆர்த்தி? இதெல்லாம் வீரமா பேசிடலாம். ஆனா எங்க அப்பா நினைச்சா உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்மள எந்திரிக்க முடியாம நம்மள காலி பண்ண முடியும். நம்ம ஒதுங்கி போறதா நல்லது. திரும்ப திரும்ப பேசினதே பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கா ஆர்த்தி? ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் செத்து போயிடுவேணும்னு நினைச்சு பயப்படல. மேடம்க்கோ இல்ல உங்கள யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு நினைச்சுதான் பயப்படுறேன். என்னோட உயிர் எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா மோகன் செத்தப்பவே நான் செத்திருக்க வேண்டியவ. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்டென்ஷன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். போதும், இந்த விஷயத்துல நான் செத்தா உங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மத்தவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. ஆர்த்தி, இதுல ரிஸ்க் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா உன்னோட நன்மைக்காக தானே நாங்களாம் இந்த ரிஸ்க் எடுக்கிறோம்னு நினைக்கிறோம். அதை போய் ஏன் வேண்டாங்கிற? நீங்க அல்டிமேட்டா என்னோட நன்மைக்காக தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன் வேண்டாம். ஏன்னா என் ஒருத்தி உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் உங்க உயிரை பணையம் வைப்பீங்களா? அதை பார்த்துட்டு நீங்க எல்லாரும் சாவுங்க, நான் மட்டும் சந்தோஷமா உயிர் வாடுறேன்னு சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? ஆர்த்தி, உன்னோட நல்ல எண்ணம் எங்களுக்கு புரியுது. ஆனா இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறது உன்னோட உயிர் மட்டும் இல்ல, மேமோட உயிரும் நிவியோட வாழ்க்கையும் தான். நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். சண்டையில இறங்கியாச்சு, பாதிலே வந்து எனக்கு கை போது கால் போதுன்னு சொல்லி விலகிட முடியுமா? ஆமா ஆர்த்தி, யோசிச்சு பாரு. ஒருவேளை உனக்கு பயமா இருந்தா நீ இந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கிக்கோ. நாங்களும் மேமும் எல்லாம் பாத்துக்கிறோம். என்ன பியூல பேசுற? என் பிரச்சனைல நீங்க எல்லாரும் ஃபைட் பண்ணும்போது நான் மட்டும் விலகி நின்னு வேடிக்கை பாப்பனா? அதுக்காக தான் சொல்றேன் சேர்ந்தே ஃபைட் பண்ணலான்னு.
மேடம், நீங்க போலீஸ், உங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் வராது. அதனால தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஹோ, நான் போலீஸ்ல உன்கிட்ட பேசி பேசி அதே மறந்துட்டேன். என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற செல்வாக்க யூஸ் பண்ணி உங்க எல்லாரையுமே கண்டிப்பா காப்பாத்திடுறேன். பயப்படாத. ம், சரி வா. என்ன இது சத்தம் கேட்டுச்சு, ஆள் யாரையும் காணுமே. இவன் வேற பேச்சு முச்சில்லாம இருக்கிறான். டேய் எழுந்துடா. டேய் சார், எழுந்துடா. என்னாச்சு? இப்படி வாங்க. இப்படி என்ன மருந்தெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு? இதெல்லாம் உங்க வேலையா சார்? சார், உங்களை டியூட்டி வெளியே பார்க்க சொன்னா உங்களுக்கு இங்க என்ன சார் வேலை? போய் வெளியே நில்லுங்க சார். ஏமா, ஒருத்தவங்க இங்க பேச்சு முச்சில்லாம கிடக்குறான். அவனை பார்க்காட்டி இங்க மருந்து விழுந்து கிடக்குது, அது விழுந்து கிடக்குது. நீங்க ஆராய்ச்சி பண்றியாமா? முதல்ல அவனை பாருமா. சார், ஒண்ணு இல்ல சார், அவர் மயக்கமா இருக்காரு. என்னைய தேடுற? எங்க எங்க அவன்? எங்க போலாத கொலகாரன்? என்ன கிண்டலா இருக்கா? நீ தானே கொலகார பையன், வேற யாரும் எங்க இருக்கா? சார், என்ன கொல்றதுக்கு எவ்வளவு ஒருத்தன் வந்தா சார்? தலைகாடி வச்சு என் முகத்துல வச்சு அவங்க சார். ஆனா அவன் யாருன்னு எனக்கு தெரியல சார். சந்தேகமே இல்ல, தெரியல. நக்கல் பண்றான். ஐயோ ஏண்டா டேய், டிராமா பண்றியா? சார், என்ன சார் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நான் யார் சார் டிராமா போடணும்? நெல்லூர் சப் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த நீ மெட்ராஸ் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு போறது உனக்கு ஒரு பெரிய விஷயமாடா? இப்பெல்லாம் நீ நாடகம் போட்டு எங்க கவனத்தை திசை திருப்பி இல்லாத கொலைகாரன் நாங்க தேடி போவோம், நீ இந்த பக்கம் ஓடி போலான்னு பாக்குறியா? நடக்காதுடி, நடக்கவே நடக்காது மகனே. சார், ட்ரேல கீழே விழுந்து கிடக்கு பாருங்க சார். டேய், ட்ரே கீழே விழுந்து கிடத்துல ஒரு சாட்சியாரா? நீயே வேணும்னு கீழே தள்ளி விட்டு கொலைகாரன் வந்தான்னு சொல்றியா? ஒழுங்கா இரு, ஓவரா சீன் போடாத. எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, ஜாக்கிரதை. சொல்லுங்க மேடம், ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது இஷ்யூவா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல பேசணும்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். போலீஸ் மூளை தான். எப்படி வானதி, நான் பேசணும்னு சொன்னதை வச்சு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்ட? எங்களுக்கு ட்ரைனிங்ல முதல்ல சொல்லி கொடுத்ததே எப்படி யோசிக்கணும் தான் மேடம். அதிசயமா இருக்கு. ஒரு விஷயத்தை இப்படி எல்லாம் செய்யலாம்னு வேணா சொல்லி கொடுப்பாங்க, ஆனா இப்படி எல்லாம் ஓசிங்கிறது கூட அங்க சொல்லி கொடுப்பாங்களாங்க? ஏமா, அப்பனா வாந்தியமார் பெரிய படிப்பு தான் படிச்சிருக்காங்க, ஆனா அங்க எப்படிமா சொல்லி கொடுப்பாங்க? ஒரு இடத்துல பிரச்சனை வந்தா அங்க போலீஸ் மாதிரி யோசிக்காம முதல்ல திருட மாதிரி யோசிக்கணும்ன்றதுதான் எங்க முதல் கட்ட பாடமே. சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல முத்து பெரிய டிராமா போட்டிருக்கான். என்ன மேடம், என்ன பண்ண அந்த அயோக்கிய? யாரோ அவனை கொல்ல வந்ததா டிராமா போட்டிருக்கான். என்ன மேடம் சொல்றீங்க? அவனை கொள்ள வந்தாங்களா? அப்படின்னு அவன் சொல்றான், ஆனா போலீஸ் அதை நம்பல. புரியல மேடம், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. முத்து அட்மிட் ஆயிருக்கிற ரூமுக்கு முன்னாடி போலீஸ் ஒருத்தர் காவலுக்கு இருக்காரு. இவன் ரூம்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டு போலீஸ்காரர் உள்ள போய் பார்க்கும்போது அங்க இருந்த ட்ரே, மருந்து பாட்டில் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. முத்து முகம் எல்லாம் வேர்த்தபடி என்னை யாரோ தலகாணி அழுத்தி கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி டிராமா போட்டிருக்கான். அப்புறம் என்ன, போலீஸ் அவன் சொன்ன எதையும் நம்பவே இல்ல. மேம், நிஜமாலே யாராவது அவனை கொலை பண்ண வந்திருப்பாங்களோ? அப்படி வந்திருந்தாங்கன்னா அது நமக்கு சந்தோஷம் தானே.
என்ன ஆர்த்தி இப்படி சொல்ற? மேம் அவன் செத்து போனதான் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும்ல மேம். அது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்காக ஒருத்தன் சாகணும்னு நாம ஏன் நினைக்கணும்? நீங்களே சொல்லுங்க மேம், அவன் சொல்றது ஏன் போலீஸ் நம்பல? சிம்பிள். அவனோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி. ஏற்கனவே நெல்லூர் சப்ஜெக்ட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கான். இப்ப எக்கு தப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் எதுக்காக தப்பிச்சு வந்தானோ அந்த வேலை நடக்கல. இந்த மாதிரி சூழ்நிலையில அவன் இப்படி டிராமா பண்ணானா யாருமே நம்ப மாட்டாங்க. அவன் தப்பிச்சு போக பிளான் பண்றான்னு தான் நினைப்பாங்க. போலீஸும் அப்படிதான் நினைக்கும். அப்படி அவன் தப்பிச்சு போனானா நமக்கு தானே மேடம் பிரச்சனை. ஆமா, அவன் தப்பிச்சிட்டா நிச்சயமா நமக்கு தான் ப்ராப்ளம். அவனுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவனை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும்னு போலீஸ் வெயிட் பண்ணுது. ஆனா அது வரைக்கும் அவன் தப்பிச்சு போகாம இருக்கணுமே. அதனால அவன் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். நம்ம இப்ப என்ன செய்யணும் மேம்? போலீஸ் விசாரிக்கிறது ரெண்டாவது. அதனால முதல்ல நாம அவனை விசாரிக்கணும். அது எப்படி மேம் சாத்தியமாகும்? போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தனை நீங்க எப்படி விசாரிக்க முடியும்? அவனை கடத்தி கொண்டு போக வேண்டியதுதான். கரெக்ட். என்ன மேடம் விளையாடுறீங்களா? ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி பேசுங்க. நான் தான் சொன்னனே, போலீஸ்காரங்க மாதிரி யோசிக்காம கிரிமினல் மாதிரி யோசிக்கணும். அதான் என்னுடைய முதல் பாடம்னு. கரெக்ட்மா, தூக்கியாங்க. இன்னொரு காலி அவனை ஒடிச்சு போடுவோம் நம்ம. செல்விகா சும்மா இருங்க, நீங்க வேற உசு பேத்திட்டே இருக்கீங்க. வானதி மேடம், அவனை தூக்கிட்டோம்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவனை தூக்கறதா நமக்கு மோட்டிவ்னு நினைச்சு போலீஸ் நம்மள சந்தேகப்படுவாங்கல்ல, அப்புறம் நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். நான் போலீஸ்காரி, எனக்கே சொல்றியா? அவனை விசாரிக்கணும்னா ஹாஸ்பிட்டல்ல வச்சு விசாரிக்க கூடாது, கடத்தி கொண்டு வந்து தான் விசாரிக்கணும். ஆர்த்தி, அவன் போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது நாம அவனை விசாரிக்க முடியாது. நாம அவனை விசாரிக்காம இந்த பிரச்சனை முடியவே முடியாது. அதனால நாம அவனை கடத்துறதுதான் சரி. கண்டிப்பா. அப்படின்னா இன்னும் 2 நாள்ல அவனை கடத்தணும். அதே நம்ம 2 நாள் ஏதோ மூர்த்த நல்லது வருதா? அவன் போலீஸ் கஸ்டடியில இருக்கான். அவ்வளவு ஈஸியா அவனை கடத்த முடியாது. பிளான் பண்ணி தான் கடத்தணும். ஓ, அந்த மூளை எனக்கேட்டான் போயிருச்சே. அப்பனா 4-5 நாள் நல்லா யோசிச்சு திட்டம் போட்டு செய்யுங்க. 4-5 நாள் விட்டோம்னா நாம கடத்துறதுக்குள்ள அவனே தப்பிச்சு ஓடிடுவான். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனை கடத்திட வேண்டியதுதான். கண்டிப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இன்னும் எழுந்துக்கலையா? உட்காருங்க. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா? ஆமா, நைட் கொஞ்சம் பெயின் அதிகமா இருந்தது. பெயின் கில்லர் போட்டிருக்காங்க, அதான் தூங்கிட்டு இருக்கா. குட். ஐம் சாரி, எங்க 2 பேரால உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லை? சே, நாட் அட் ஆல். அவ ஏன் ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கும்போது நான் பார்க்காம வேற யார் பார்ப்பாங்க? மோரோவர் இட்ஸ் மை டியூட்டி ஆல்சோ. நியாயமா பார்த்தா ஒரு புருஷனா இந்த நேரத்தில் நான் தான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கணும். பட் என்ன பண்றது, என்னை பார்த்து தான் அவன் கத்த ஆரம்பிச்சாராளே, அதான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். ஐம் சாரி, என்னோட சொந்த கதைலாம் சொல்லி உங்களை ரொம்ப போர் அடிச்சிட்டேன். பட் யூனோ, எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நல்லதோ கெட்டதோ எனக்குன்னு ஷேர் பண்ணிக்க கூட பிறந்தவங்கன்னு யாரும் கிடையாது. அதான் உங்ககிட்ட சொன்னேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. தேங்க்யூ. அவளுக்கு புட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, அதான் கொண்டு வந்திருக்கேன். அவள் எழுந்ததுக்கு அப்புறம் சாப்பிட கொடுத்துறீங்களா? கண்டிப்பா கொடுக்குறேன். முக்கியமான விஷயம், நான் கொண்டு வந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேணாம். ஏன்னா கோவக்காரி, கண்டிப்பா சாப்பிட மாட்டா. சரி மேடம், எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க. ம். தேங்க்ஸ். ம். சார் சரி, நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் லைன்ல இரு. ஏன்னா முக்கியமான விஷயமா? ஆமா சார். சரி, நான் உங்ககிட்ட ஃப்ரீயா அப்புறம் பேசுறேன். பாய். என்ன விஷயம்? பெரிய ஒரு பையன் முத்து ஆஸ்பத்திரியில கத்தி கலாட்டா பண்ணியிருக்கான் சார். கலாட்டா பண்றானா?
என்னாச்சு இந்த பைத்தியக்காரனுக்கு? அவனை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ண வந்தாங்கன்னு கத்தி கலாட்டா பண்றான் சார். கொலை பண்ண வந்தாங்களா? யாரு? என்னாச்சு கிளியரா சொல்லுங்க. அவனை தலைக்காணை வச்சு அழுத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணதா அங்க டியூட்டில இருந்த ஏட்டையா கிட்ட சொல்லியிருக்கான் சார். என்னங்க ஆச்சு? ஆமா சார், நாங்க வாசல்ல காவலுக்கு இருந்தேன். திடீர்னு ட்ரேலாம் விழுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஓடி போய் பார்த்தா மருந்தெல்லாம் கீழே குடிக்கிறது சார். அவனை என்னன்னு கேட்டா எனக்கு கொலை செய்ய வந்தாங்கன்றான் சார். யாரும் வராம எப்படி சார் கொலை செய்ய வருவாங்க? நீ வாசல்ல தானே இருந்த? ஆமா சார். இல்ல தம்மு டீ எங்கனா வெளியே போயிட்டியா? இல்ல சார். அவனை பார்க்க வேற யாரும் வந்தாங்களா? இல்ல சார். அவங்க அப்பா பெரியவர் வந்தார் சார். குட். அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டாங்கன்னு கவனிச்சியா? ஏதோ குசு குசுன்னு பேசிட்டாங்க சார். குசு குசு? என் காதுல விழல சார். குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்களா? ஆமா சார். கிளு பாருச்சா கேட்கறதுக்கு. யோ அங்க எதுக்கே நிக்க வச்ச உடனே வந்தவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்க தானே உன் வேலை. அதை விட்டு என்ன பிடிச்சிட்டு இருந்த? இனிமேல் யாரும் வந்து என்ன பேசுறான்னு கவனிக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க சார். நாடகாரன் போல அவங்க அப்பம் போல இருக்கலாம் சார். ஏட்டையா சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். கொலைவெறி பிடிச்ச பைத்தியக்காரங்க அவன். யார குத்துறோன்னு தெரியாம குத்திட்டு இப்ப அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் டார்கெட்லாம் இப்ப ஆர்த்தியை கொலை பண்றதுதான். ஆமா, இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கான். ஆமா சார். எப்ப டிஸ்சார்ஜ் ஆகிறான்? இன்னும் 2 நாள் ஆகுறான் சார். 2 நாள் ஆகட்டும். அவன் இங்க தானே வரணும். என் கஸ்டடி எடுத்து அவன் கையை கால உடைக்கணும் பாருங்க. கையில கத்தி இருந்தா யாரோட குத்துவான் அவன்? பாரு, நீ அவன் இருக்கிற இடத்துல இரு. அவனை பார்க்க யார் வந்தாலும் பக்கத்துல இரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனி. சரியா? அதே மீறி மொல்லமா பேசுறாங்கன்னா அலோட் இல்லைன்னு சொல்லு. சரி சார். புரிஞ்சுதா? ஓகே சார். வரேன் சார். மீசி மட்டும் பெருசா வச்சுங்க எல்லாரும். நான் எதுக்கெல்லாம் கேள்வி போங்க சார். உங்களுக்கு என்ன தனியா சொல்லுமா? இந்த பிரச்சனையில ஆரம்பத்துல இருந்து நமக்கு புரியாத விஷயம், நிவிய கடத்திட்டு போனவங்கள கொன்னது யாரு? நமக்கு இப்ப முதல்ல அதுதான் தெரியணும். இல்ல மேடம், அதுவும் ஆர்த்தியோடைய அப்பாவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா செத்து போன 2 பேருமே அவருடைய எல்லா விஷயங்களுக்கும் கூடவே இருந்தவங்க. மேம், செத்து போன 2 பேருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுனால நாளைக்கு இதை வெளியே சொல்லிடலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டு இவங்களே கொண்டு இருக்கலாம் மேடம். சரி, அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து முத்துவை நம்ம கடத்தணும். அவனை கடத்திட்டு போய் விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும் இல்ல? அது மட்டும் இல்ல, அவன் பண்ண எல்லாத்தையும் ஒப்புதல் வாக்குமூலமா எழுதி வாங்கிடணும். மேடம், எனக்கு என்னமோ இது சரின்னு தோணல. எங்க அண்ணனை கடத்தினா நமக்கு நிறைய பிரச்சனை வரும். எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஆர்த்தி, நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் யோசிச்சுதான் முத்துவை கடத்தியே ஆகணும்னு தீர்மானிச்சிருக்கோம். ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா எதையுமே நம்மளால செய்ய முடியாது. இனிமே நம்மளால எதையுமே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. முத்துவை நாம கடத்துறது உறுதி. இப்போ அது எப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். மத்தது எதையுமே யாரும் பேச வேண்டாம். கரெக்ட் மேடம். சரி, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்ன மேம் ஸ்பெஷலா எங்கிட்ட ஐடியா கேக்குறீங்க? நீ தானே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில இருக்க. அப்படி பார்த்தா நீங்க தான் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க. ஒரு கிரிமினலான வேலையை எப்படி பார்க்கணும்னு என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். கரெக்ட். இல்ல, எனக்கு ஐடியா வந்தா கண்டிப்பா சொல்றேன். உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க, அதுல கரெக்ஷன் என்னன்னு சொல்றேன். எங்கிட்ட பிளான் எல்லாம் எதுவும் இல்லை மேம். ஆனா பிளான் வேணும்னா அதுக்கு என்ன ஃபீஸிபிலிட்டி, அதுக்கு என்ன கன்சிஸ்டன்ஸ்னு எல்லாம் பார்க்கணும். வியூலா, நீ என்ன உன் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அக்ரிமெண்டா போட போற? ஒரே டெக்னிக்கல் டேர்ம்ஸா சொல்லிட்டு இருக்க. உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சுதா? இத பாரு, இந்த மாதிரி பேசினா யாருக்குமே புரியாது. புரியுற மாதிரி சொல்லு. மேம், இங்க என்ன நடக்குது, எப்படி நடக்குது, இது சாத்தியம் தானா? அப்படி இது சாத்தியம்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்மள்ட்ட என்ன வசதி இருக்கு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரிசர்ச் பண்ணோம் மேம். ஓ, இதுதான் இங்கிலீஷ்ல சொல்லி அசத்துனீங்களோ? சரி சரி, இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. இன்னைக்கு பூராவும் இங்க என்னெல்லாம் நடக்குது இதெல்லாம் பாக்குறதா நம்மளோட வேலையே. வேற எதுவுமே நம்ம செய்ய போறது இல்ல. பெரியவரோட மகன் ரூம்ல காவலா இருக்கிற கான்ஸ்டபிள் எவ்வளவு தூரத்துக்கு அலர்ட்டா இருக்காரு, அந்த ரூமுக்கு யார் யார் எப்பெல்லாம் வராங்க, இந்த ஃப்ளோர்ல எவ்வளவு எல்லாம் ஆள் நடமாட்டம் இருக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே கவனிக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நம்ம எல்லாருமே பிளான் போட முடியும். என்ன மேம் சொல்றீங்க? கரெக்ட் பியூலா, ஐ அக்ரி.